அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர நிவர்த்தி பலன் இந்த பதிவில் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். தற்போது ஒரு 10 மாத காலமாக கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மேச ராசிக்கு 11வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசிக்கு பாக்கிய விரையாதிபதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம், சனி வக்கர நிவர்த்தியின் மூலம் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்திலே குருபகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது எப்படியும் அந்த ராசிக்காரர்கள் குருபகவான் பாறை செய்யக்கூடிய 3 வீடுகள் வழி கோடி புண்ணிய பலனை பெற்று விடலாம். பணங்காசு பஞ்சம் இல்லாமல் செல்வம் செல்வாக்கு உயரும். கோச்சாரத்திலே ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது தன்னுடைய சுய சம்பாதியத்தின் மூலம், சுய உழைப்பின் மூலம் தனிப்பட்ட முறையில் பணங்காசு சேமித்து வீடு நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். இது ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது. மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர நாயகன் கேது பகவான் 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக 6ஆம் வீட்டிலே கேது இருக்கும்போது பகை எதிர்ப்பு போட்டி பொறாமலாம் இல்லை, கடன் காட்சி தொந்தரவும் இல்லை. ஒரு சிலருக்கு உடலில் நோய் நொடி தொந்தரவு இருக்கும். மனசு ஒரு புலம்புற மாதிரி, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தலையில் ஒரு சிலருக்கு அடியெலாம் பட்டிருக்கும். 6ஆம் வீட்டிலே கேது இருக்கும்போது மனசு பாரமாக இருக்கும். நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. விண்வெளியில் 27 நட்சத்திரங்கள், பூமியில் பிறக்கின்ற அனைத்து உயிர் ஜீவராசிகளும் இந்த 27 நட்சத்திரங்களுடைய ஆளுமையில் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் 10% உண்டு. மிருக குணம், கெட்ட குணம் 90% உண்டு. மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். பள்ளிக்கூட பாடம் எல்லாம் உயர்கல்வி படித்து 3, 4 டிகிரி வாங்கினாலும் இந்த படிப்பெல்லாம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றவே முடியாது. பிறந்த பிறவி குணம் மாற்றுவது அவ்வளவு சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அசுவினி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம், கேது பகவானுடைய முதல் நட்சத்திரம். வேகமான, துணிவான, துணிச்சலான நட்சத்திரம் இந்த அசுவினி நட்சத்திரம். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் 4 பேர் 5 பேர் இருந்தாலும், இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் சரி, பெண் பிறந்தாலும் சரி, இவர்கள் குடும்பத்திற்கு முதன்மையாக இருப்பார்கள். குடும்பத்துக்கு தூணாக இருக்கக்கூடியவர்களாக அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாடாளும் தகுதி இவர்களுக்கு உண்டு. போட்டியில் முதன்மையானவர்கள். விவசாயம், ஆடு மாடு, நல்ல வீடு, பால் பாக்கியங்கள் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ குணம் உண்டு. இயற்கையாகவே இவர்களுக்கு மருத்துவ குணம் உண்டு.
சொத்து மீது அதிக கவனம் இவர்கள் செலுத்துவார்கள். முன்கோபம் இவர்களுக்கு ஜாஸ்தியாக வரும். நட்சத்திர விலங்கு ஆண் குதிரை. குதிரை வேகமாக ஓடக்கூடியது. இவர்களை கட்டுப்படுத்தும் சக்தியாக தந்தை ஒருவர் மட்டுமே இருப்பார். மற்ற யாருக்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்கும் திறமை, துணிச்சல் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு வயது ஏற ஏற சூரிய சந்திர திசை காலங்களில் உங்கள் இருப்பிடத்திற்கு பக்கத்தில் காலி நிலம், வீட்டு மனைகள், தொழில் ஃபேக்ட்ரிகள் அமைந்துவிடும். அசுவினி நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் தொழில் ஃபேக்ட்ரிகள் உண்டு, தொழில் கூடங்கள் உண்டு. உங்களுக்கு சூரிய சந்திர திசை முடியுங்காட்டியும் பக்கத்திலேயே தொழில் ஃபேக்ட்ரி அமைந்து விடும். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கிய விரையாதிபதி குருபகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய 3 பார்வைகளுக்கு பலன் அதிகம். குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்து வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வயது கடந்து காலம் கடந்து திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு. 2ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து 5ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், உத்தியோக உயர்வு எதிர்பார்க்கலாம். வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் உண்டு. கடன், பகை, நோய் எதிர்ப்புலாம் விலகும். பல நாளாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். 2ஆம் வீட்டிலே குருபகவான் இருந்து நேர் 7ஆம் பார்வையால் அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வரவேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸு மூலம், விபத்துகள் மூலம் கொடுத்த பணம் திரும்ப வரும். பெரிய அளவு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் வீடு கட்டலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 8ஆவது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது, வக்கர குரு 8ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. விவசாயம் அரையும் குறையுமான வெள்ளாமை. கடந்த 4 வருட காலமாகவே அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கா வெள்ளாமல், அரை வெள்ளாமல், போட்ட முட்டு வலி செலவு கூட எடுக்க முடியாத அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். விவசாயத்தில் பெரிய அளவு வெள்ளாமை நன்றாக வரும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி நன்கு விருத்தி அடையும். தொழிற்ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. உங்கள் தொழில் நன்கு விருத்தி அடையும். தொழிற்ஸ்தானாதிபதி சனி பகவான் உபஜய ஸ்தானத்திலே குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். தொழில் மூலம், வேலையின் மூலம் நீங்கள் சாதித்து கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கலாம். புதுசாக வருமானத்திற்கு நீங்கள் வழிவகை செய்து கொள்ளலாம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது எவ்வழியிலும், எந்த வழியிலும் உங்களுக்கு பண லாபம் உண்டு. பூமி, நிலபுல சொத்துக்கள் வழியில், செய்கின்ற தொழில் வழியில் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபங்கள் வரும்.
இரண்டாம் தார மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் அமையும். உபய வருமானங்கள் பெருகும். ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க, சைடு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு உபய வருமானங்கள் பெருகும். ஏன்னா உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 12வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அயன சயன விரய மோட்சஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஒரு அலைச்சலாக ஒரு தொந்தரவாக டென்ஷனாக இருந்துச்சு. ராகு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு இரவு உறக்கம் நன்றாக வரும். படுத்தால் நன்றாக தூங்கலாம். தொல்லைகளும் தொந்தரவுகளும் அலைச்சலும் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு குறையும். உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது. சத்ருஸ்தானம் பலமாக இருக்கிறது. விரயஸ்தானமும் பலமாக இருக்கிறது. குடும்பஸ்தானமும் பலமாக இருக்கிறது. 4 வருட கிரகங்களும் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பணங்காசு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வகையில் நேர காலம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.